வருஷமே முடிய போதே, ஆனா நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒண்ணுமே செய்யலையே. இப்ப நான் என்ன செய்யட்டும்? நான் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் கொடுக்க போறேன். இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்கன்னா 1 month, just 30 daysல நீங்க நெக்ஸ்ட் லெவல் இங்கிலீஷ்க்கு போயிருவீங்க. Just 4 steps. Follow these 4 steps and become a spoken English expert. If this is the first time you're watching my video, subscribe, click on the bell icon, watch all my videos to become a spoken English expert. First step. What is the first step? Now we are going to follow the LSRW method. L. So L means listening. Listening skill வந்து நம்ம டெவலப் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம் for any language. இங்கிலீஷ் இருக்கட்டும், எதுவா இருந்தது. It is spoken தான். Listening is most important for that. So இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா 1 monthல 30 daysல நீங்க வந்து 2 இங்கிலீஷ் மூவிஸை வாட்ச் பண்ணணும். செய்ய முடியும்ல? ஈஸி தானே? 2 இங்கிலீஷ் மூவிஸ். Now I will என்ன ரெக்கமெண்டேஷன் கேட்டீங்கன்னா, நான் வந்து 2 எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவிஸ் சொல்வேன். அது வந்து ஜாலியா இருக்கும். ஒன்னு வந்து ஹோம் அலோன் 1, ரெண்டாவது வந்து ஃபைண்டிங் நீமோ. இது ரெண்டும் வந்து சில்ட்ரன்ஸ் மூவிஸ். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. என்ஜாய் பண்ணுவீங்க. அடல்ட்டும் என்ஜாய் பண்ணலாம், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இந்த 2 மூவிஸும் பார்க்கணும். ஓகே, நீங்க சொல்லலாம், இல்லங்க டைம் இல்லைங்க, ஒரு மூவி உட்காந்து பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு டைம், நான் ரொம்ப பிஸி. கரெக்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. டூ இட் லைக் அ சீரியல். இப்போ வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 15 minutes or 20 minutes வச்சு அந்த ஸ்லாட் எவ்ரி டைம் நீங்க வந்து 20 minutes பாருங்க. அப்புறம் விட்டுட்டு திருப்பியும் நெக்ஸ்ட் டே ஆர் 2 days விட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 மூவிஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து முக்கியமான விஷயம், யூ ஹாவ் டு ஸ்விட்ச் ஆன் த சப்டைட்டில்ஸ். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ், நாட் தமிழ். இத ஆன் பண்ணிட்டு 2 மூவிஸை பார்க்கணும். ஈஸி தானே? டூ இட். டேக் அப் திஸ் சேலஞ்ச். நீங்க பாப்பீங்க, இன்னைக்கு என்ன தேதி? 5th-ஆ 6th-ஆ? தீபாவளி முடிஞ்ச உடனே you will become expert. Don't give up. Take the challenge and I am here to help you. Okay? Now, before we move on, for dream job, you require 2 things. 1, resume. அது வந்து சூப்பரான ரெஸ்யூமேயா இருக்கணும். நான் வந்து ஹெச்ஆருங்க. நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஹெச்ஆர். So, I know how to make a professional, ATS friendly resume. நீங்க என்ன பண்ணலாம்? எனக்கு இமெயில் பண்ணுங்க, உங்க ரெஸ்யூமே அனுப்புங்க. I will make one for you. அதை வச்சு you can get an interview. Okay? Now, இது வந்து பெய்ட் சர்வீஸ்ங்க, இது ஃப்ரீ கிடையாது. நிறைய பேர் என்ன ஃப்ரீ கேக்குறீங்க. ஏங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட knowledge. If I am sharing it, you have to pay for it. It's not free. Okay? My videos are free, but not my services. Okay? சரி. Now, the next thing you require is to speak in English. அதுக்கு வந்து இங்கிலீஷ் கோச்சிங் இருக்கு, இங்கிலீஷ் கான்வர்சேஷன் இருக்கு. ஓகே, இது ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் பெய்ட் சர்வீஸ். இது ரெண்டும் சேர்ந்து land your dream job quickly. Okay? Now, let me tell you, before we go to the second point, என்னோட ஸ்டோரி சொல்றேன். எப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் மத்தவங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டான். என் ஆபீஸ்ல வந்து ஒரு பையன் இருந்தாங்க, சூப்பரா வேலை செய்வான். ஐ மீன் he was very good at his work. பட் எந்த மீட்டிங்லயும் வாயே திறக்க மாட்டான். மிச்சவங்க எல்லாம் வேலை செய்யாதவங்க எல்லாம் வாயை திறந்து அவங்க வந்து டாப்ல போயிட்டே இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா இவன் வேலை செய்வான், வாயை திறக்க மாட்டான், பயப்படுவான். அப்போ he came to me and I helped him to learn spoken English. அப்போ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். ஓகே, LSRW மெத்தட். அண்ட் வித்தின் 1 month அவன் மீட்டிங்ல டக்குன்னு பேசுவாங்க. ஜஸ்ட் அவன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டான். அதே மெத்தட் தான் இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன். ஏன்னா அப்போ வந்து ஆஃபீஸ்ல தான் நாங்க வந்து ஐ யூஸ் டு டீச் ஹிம். அதனால வெறும் 15-20 minutes தான் இருக்கும். அதுல வந்து நாங்க இதை செய்வோம். ஓகே, ஸோ யூ ஆல்சோ டூ இட். நவ் வாட் இஸ் த செகண்ட் ஒன்? பிஃபோர் செகண்ட் ஒன், போன வீடியோட குவிஸ் கொஸ்டின். ஏங்க லாஸ்ட் டைம் வீடியோல நான் கேட்டேன், இந்த வீடியோ வேர் ஐ டாட் யூ ஹவு டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். அதுல இருந்து என்ன கேட்டேன், கேண்டிடேட் வந்து கொஸ்டின் கேட்கலாமா இன்டர்வியூல? The correct answer is yes. Candidate can ask questions regarding anything regarding the job. ஜாபை பத்தி டைமிங் கேட்கலாம், என்ன ஜாப், எவ்வளவு பெரிய டீம், ஏதாச்சும் கேட்கலாம். ஓகே,
இட்ஸ் நாட் யூ டோன்ட் ஹேவ் டு பி சைலண்ட். நீங்க பேசலாம், அதுவும் கான்ஃபிடன்ஸ் காமிக்கும்ல. ஸோ யூ கேன் ஆஸ்க். நவ் வை டு ஐ கிவ் திஸ் குவிஸ் கொஸ்டின்? திஸ் இஸ் ஃபார் யூ. உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 10 seconds 15 seconds இன்வெஸ்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயம் will become big. It will help you. So இப்ப கேக்குற கேள்விக்கு choose the correct sentence. Type the answer in the comments full. So that means நீங்க ஒரு சென்டென்ஸ் கத்துக்கினீங்க. Okay, do it. Easy தானே? Okay. Didn't went to the meeting yesterday. Number 2, he didn't go to the meeting yesterday. Which is the correct sentence? Type your answer in the comments. Okay. Now second point. L சொல்லிட்டேனா? Next வந்து S. S means speaking. Speaking. இங்கிலீஷ்ல பேசணுங்க. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? எவ்ரி டே 10 minutes. இதுதான் டெய்லி பண்ணணும். ஓகே, 10 minutes நீங்க வந்து ஒதுக்கணும். அதுல வந்து மிரர் டாக் மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நீங்க செய்யணும். அந்த மிரர் டாக் மெத்தடுக்கு ஒரு வீடியோ இருக்கு. ஃபுல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டீட்டெயில்ல என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அப்பதான் பெனிஃபிட் கிடைக்கும். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, அதை சிம்பிளா அப்ப சொல்லிடுறேன். அது வந்து நீங்க என்ன பண்ணணும்? ஒரு மிரர், கண்ணாடி முன்னால போய் நீங்க பேசணும். ஓகே, அதை பத்தி ஒரு டாபிக் பத்தி நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த டாபிக் பத்தி நீங்க பேசணும். ஓகே, யூ ஹாவ் டு டூ திஸ் ஃபார் 10 minutes. அது எப்படி செய்யணும்? அந்த வீடியோல இருக்கு, ஃபுல்லா இருக்கு. அது போய் நல்லா பார்த்துட்டு நீங்க வந்து இத மிஸ் பண்ணாம டெய்லி பண்ணணும். நம்பர் 3ல என்ன சொன்னேன்? இட் இஸ் கால்ட் த ரீடிங். சோ ஆறுனா ரீடிங். சோ ஹியர் இன் திஸ் பார்ட் நீங்க வந்து லவுடா படிக்கணும், சத்தமா. யூ ஹாவ் டு ரீட். வாட் ஷுட் யூ ரீட்? நீங்க வந்து 100 pages, 1 monthல 100 pages. ஈஸி தானே? யூ கேன் டூ இட். இட்ஸ் நாட் சோ ஹார்ட். எப்படி ரீட் பண்ணணும்? சத்தமா ரீட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு ரீட் வித் அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா வேர்ட்ஸ் படிக்கிறது இல்ல, அது புரிஞ்சுட்டு படிக்கணும். யூ ஹாவ் டு காம்ப்ரிஹெண்ட் வாட் யூ ஆர் ரீடிங். ஜஸ்ட் டோன்ட் ரீட் இட். யூ டேக் அ நாவல் ஆர் a story book. Okay, you might say நான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேங்க. No, I want you to read a story book. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து புரியணும் உங்களுக்கு, அந்த ஃப்ளோ இருக்கணும். அப்பதான் எவ்ரிடே ஒரு புதுசு படிக்க கூடாது. இது வந்து ஃப்ளோவா படிக்கணும். 100 pages படிக்கணும். நாவல், ஸ்டோரி புக், சில்ட்ரன்ஸ் புக் எதனா எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு புக் காமிக்கிறேன். இந்த புக்கு இது என் டாட்டரோட புக். ஓகே, யூ கேன் ரீட் சில்ட்ரன்ஸ் புக், யூ கேன் ரீட் எனி ஃபிக்ஷன் புக், எது இஷ்டமானாலும் படிக்கும். இந்த மாதிரி 100 pages. இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டோரி. திஸ் இஸ் ஒன் ஸ்டோரி. அந்த மாதிரி ஒரு புக் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து 100 pages படிக்கணும் சத்தமா. சிம்பிள் தானே? யூ கேன் டூ இட். ஓகே, so now after that, W. What is W? W is writing. எங்க ரைட்டிங் ஸ்கில் மாத்திரம் மறக்கவே கூடாது. Writing is a very very important skill which is ignored by a lot of people who want to learn spoken English. ரைட்டிங் முக்கியங்க. ஏன்னா சொல்லியிருக்கிறேன்ல, இன்புட் மெத்தட் ஒன்னு இருக்கு, அவுட்புட் மெத்தட். அவுட்புட்ல என்னென்ன இருக்கு? ரைட்டிங் அண்ட் ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஓகே, ரீடிங் ஓகே, இன்சைட் ஆல்சோ போகலாம் because you are intaking and you are reading loudly. Okay, and the number thoughts எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் ரைட்டிங்ல. So you have to keep a book and you have to write. What should you write? இப்போ இந்த நாவல் இருக்குல்ல, இதுல இருந்து நீங்க வந்து 20 words, choose 20 new words you don't know, or you can choose it from the movie. அங்க இதுல நீங்க வந்து words choose பண்ணிக்கலாம், whichever you want. ஆனா 20 new words. அதுக்கு ஒரே நாள்ல 20, எவ்ரிடே ஒரு வேர்டு, அப்படி அதான் 20 words. அதுல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு புக் வச்சிருக்கீங்கல்ல, நம்ம எல்லாம் ஒரு புக் வச்சிருக்கிறோம் ஃபார் vocabulary and sentences and phrases. அந்த புக்ல நீங்க வந்து எழுதணும். என்ன எழுதணும்? வேர்ட் மீனிங். யூ கேன் ரைட் இட் இன் தமிழ் இஃப் யூ வாண்ட், நோ ப்ராப்ளம். தமிழ்ல கூட மீனிங் எழுதிக்குங்க. ஆனா இங்கிலீஷ் மீனிங்கும் எழுதுங்க. சிம்பிள் வேர்ட்ஸ்ல இங்கிலீஷ் மீனிங் எழுதிக்குங்க. அப்புறமா 2 sentences, யூஸ் that word in 2 sentences. ஏன்னா நீங்க எழுதும் போது இட் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஓகே, அந்த 2 sentences எழுதிட்டு மூடி வச்சிடுங்க. நோ மூடி வைக்காதீங்க. அந்த வேர்ட்ஸ், இந்த 20 words இந்த 1 monthல நீங்க என்ன பண்ணணும்? இந்த 30 daysல நீங்க வந்து
அந்த வேர்ட், அந்த 20 நியூ வேர்ட்ஸை ஈச் வேர்டை 5 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். பேசும் போதோ எழுதும் போதோ எப்போனா, ஆனா 5 டைம்ஸ் அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும், 20 வேர்ட்ஸும். இஸ் இட் பாசிபிள்? சிம்பிள் மெத்தட் தானே இது. ஆனா இந்த வந்து சூப்பரான மாஸ்டர் பிளானுங்க, மிஸ்ஸே பண்ணக்கூடாது. டுடே ஐ வாண்ட் ஈச் ஆஃப் யூ டு டேக் அப் திஸ் சேலஞ்ச். இஃப் யூ டேக்கிங் அப் த சேலஞ்ச், ரைட் அக்செப்டட் இன் த கமெண்ட்ஸ். 1 மந்த்க்கு அப்புறம் நீங்களா வந்து எனக்கு வந்து இதே வீடியோல கமெண்ட் பண்ணணும். Go to the next level in English. And I am going to leave a video for you about mirror talk. Go and watch that. And also watch the video where I have taught you how to introduce yourself. It's a very, very important video. Watch it. Okay? I will see you next time.